பத்திரப்பதிவு முடிந்ததும் செய்ய வேண்டிய முக்கிய நடவடிக்கைகள். பலரும் கவனிக்காத சட்ட உண்மைகள். பலர் சொத்தை வாங்கி விற்பனை பத்திரப்பதிவு செய்தவுடன் அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் முடிந்து விட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பத்திரப்பதிவு என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. அதன் பிறகு மேற்கொள்ள வேண்டிய சில முக்கியமான நடவடிக்கைகளை தவறவிட்டால் எதிர்காலத்தில் உரிமை தகராறு, வங்கி கடன் சிக்கல், அரசு பதிவேடு முரண்பாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். 1. பட்டா பெயர் மாற்றம் செய்யுங்கள். பத்திரப்பதிவு செய்தவுடன் முதலில் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் பட்டாவை உங்கள் பெயருக்கு மாற்றுவது. பட்டா என்பது அரசின் வருவாய்த்துறையின் உரிமையை உறுதிப்படுத்தும் முக்கிய ஆவணமாகும். பட்டா மாற்றம் செய்யாமல் விட்டால் எதிர்காலத்தில் தேவையற்ற சட்ட சிக்கல்கள் உருவாகலாம். சிட்டா மற்றும் அடங்கல் சரிபார்க்கவும். சிட்டா மற்றும் அடங்கல் பதிவுகளில் புதிய உரிமையாளரின் பெயர் சரியாக பதிவாகியுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். பதிவுகளில் தவறு இருந்தால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் மனு அளித்து திருத்தம் செய்ய வேண்டும். 3. ஈசி பெறுங்கள். என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட். பத்திரப்பதிவு முடிந்த சில நாட்களுக்கு பிறகு புதிய ஈசி எடுத்து உங்கள் பதிவு சரியாக பதிவாகி உள்ளதா என்பதை உறுதி செய்யுங்கள். பதிவு தவறாக இருந்தால் உடனடியாக பதிவு அலுவலகத்தில் தெரிவிக்க வேண்டும். ஜேஎஃப்எம்பி மற்றும் சில அளவை சரிபார்க்கவும். வாங்கிய நிலத்தின் எல்லைகள் எஃப்எம்பி பதிவுகளுடன் பொருந்துகிறதா என்பதை சர்வேயர் மூலம் உறுதி செய்யுங்கள். எல்லை கற்கள் இல்லையெனில் அவற்றை முறையாக அமைத்து கொள்ளுங்கள். அது எதிர்கால எல்லை தகராறுகளை தவிர்க்க உதவும். சொத்து வரியை உங்கள் பெயருக்கு மாற்றுங்கள். உள்ளாட்சி அமைப்பில் மாநகராட்சி, நகராட்சி அல்லது ஊராட்சி சொத்து வரி பதிவை உங்கள் பெயருக்கு மாற்றுவது மிகவும் அவசியம். இதன் மூலம் வரி செலுத்துவதில் எந்த சிக்கலும் ஏற்படாது. 6. மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பு பெயர் மாற்றம். மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு போன்றவை பழைய உரிமையாளரின் பெயரில் இருந்தால் அவற்றை உடனடியாக மாற்ற வேண்டும். அது பின்னர் ஏற்படும் உரிமை தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கலாம்.